அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இதனால செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இரவுல செய்யக்கூடிய அவசியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே செலவாத்து ஓதாம அது நிறைவு பெறாது இல்லையா? செலவாத்தை தான் நம்ம எல்லோருமே அதிக அளவில் ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலவாத். நமக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களையும் பரக்கத்துக்களையும் லட்சக்கணக்கில் நமக்கு அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு செலவாத். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடமிருந்து லட்சக்கணக்கான அருட்கொடைகளையும் ஞாமத்துக்களையும் நிவாரணத்தையும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு செலவாத்தா இருக்கு. இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு தூங்கறதுக்கு முன்னாடி, அது 12 மணியாக கூட இருக்கட்டும், எப்படியாவது நீங்க இதை வெறும் 10 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல செய்திகளையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். ஏன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான நிவாரணத்தை அல்லாஹ் தருவான். இப்ப நமக்கு நிறைய கவலைகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அது லட்சக்கணக்கில் இருக்காது. நமக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையுமே ஒரு கணக்கு போட்டா ஒரு 50 60 அவ்வளோதான் வரும். ஆனால் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா லட்சக்கணக்கான பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அது ஒரே இரவில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய நியாமத்தும் நமக்கு லட்சக்கணக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செலவாத்தா இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இதை யார் ஓதுறாங்களோ அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு செலவாத்தை நம்ம எல்லோருமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இவ்வளவு சிறப்புகளையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த செலவாத்தை ஓதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கே நல்ல விதி தொடங்கும். ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய நியாமத் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் கொடுக்கறான். அதனால நம்முடைய குடும்பத்திற்கே ஒரு நல்ல நேரம் தொடங்கும். நாளை முதல் நல்ல செய்திகள் குவியும். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான செலவாத் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதினில் ஹபீபி ஷஃபீஉர் ரഊஃபுர் ரஹீம் அல்லதி அஹ்பர அன் ரப்பிஹி இன்ன லில்லாஹி தஆலா ஃபீ குல்லி நஃப்ஸின் மியத்த அல்ஃபின் ஃபர்ஜின் கரீப வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமா. இதனுடைய பொருள், அல்லாஹுவே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் லட்சக்கணக்கான நிவாரணங்களும் லட்சக்கணக்கான நியாமத்துக்களும் அல்லாஹ்வின் புறத்தில் மிக சமீபமாக இருக்கிறது என்று இறைவனின் சார்பாக எங்களுக்கு தெரிவித்த எங்களது கருணையாளர், பரிந்துரையாளர், அன்பான எங்களது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் சாந்தியையும் சலாமத்தையும் பொழிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க. இதை யார் ஒரு தடவை ஓதுறாங்களோ லட்சக்கணக்கான நியாமத் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நீங்கள் எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 10 தடவை நீங்கள் ஓதிட்டு தூங்குங்க. இந்த செலவாத்தை எல்லாம் நம்ம எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலுமே நம்ம ஓதலாம். ஆனால் இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஓதணும் அப்படின்னா கூடுதலான சிறப்பை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். யார் இந்த செலவாத்தை ஓதுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து அல்லாஹ் அதிகமான நியாமத்தையும் பரக்கத்தையும் பொழிகிறான். அதனால யாருமே இந்த ஒரு செலவாத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ள முடியும். மேலும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், இன்னும் ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, எனக்கு அரபியே ஓத தெரியாது, தமிழில் மட்டும்தான் எங்களுக்கு ஓத தெரியும்,
நாங்கள் இது வரைக்கும் குரானை ஓதியதே கிடையாது. இனி வரக்கூடிய ரமலான்லையாவது குரானை ஓதணும்னு ஆசைப்படுறோம். தமிழில் எங்களுக்கு குரான் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.